கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 7 சிவபூஜை விதிமுறைகள். கேளுங்கள் அறிஞர்களே, இதுவரை சிருஷ்டி நிரூபணத்தைச் சொன்னேன். இனி எந்த சரித்திரத்தை கேட்டால் பிறவிக்கட்டு ஒழியுமோ அந்த மங்களகரமான சரித்திரத்தைச் சொல்லுகிறேன். ஒரு சமயம் தட்ச பிரஜாபதிக்கும் சிவபெருமானுக்கும் துவேஷம் உண்டாயிற்று. அதனால் தட்ச பிரஜாபதி ஆத்திரமும் அகம்பாவமும் கொண்டு சிவபெருமானைத் தவிர மற்ற தேவர்களையும் மகரிஷிகளையும் வரவழைத்து ஒரு யாகம் செய்தான். தட்ச குமாரியும் சிவபெருமானின் பத்தினியுமான தாட்சாயணி அதை அறிந்ததும் தன் தந்தை தன்னை யாகத்திற்கு அழைக்காமலிருந்தும் கூட அவன் செய்யும் யாகத்தை பார்க்க விரும்பி சிவபெருமானிடம் விடை பெற்று தட்சனது மாளிகையை அடைந்தாள். தட்சனோ அவளை தன் புதவி எனவும் கருதாமல் சிவ நிந்தனையோடு அவளை அவமதித்து ஏசினான். அதனால் தாட்சாயணி துக்கப்பட்டு அவமானம் தாங்காமல் தன் தேகத்தை நீத்தாள். இந்த செய்தியை சிவபெருமான் அறிந்ததும் அளவில்லாத கோபம் கொண்டு வீரபத்திரரை அனுப்பி அந்த தட்சனின் யாகத்திற்கு இடையூறு விளைவித்து அழிக்கும்படி செய்து தேவர் முனிவர் முதலானவர்களை தண்டித்தார். அதனால் தேவர் முதலானவர் மனம் வருந்தி குறை கூற சிவபெருமான் மீண்டும் அவர்களை உயிர் பெறச் செய்து திருவருள் புரிந்தார். இஷ்ட போகங்களை கொடுத்து அனைவருக்கும் நன்மைகள் இயற்றுபவளான தாட்சாயினியின் தேகத்தில் உண்டான ஜுவாலையானது ஹீமோத்கிரியில் விழுந்தது. அந்த ஜுவாலமுகியே சகல இஷ்டங்களையும் கொடுக்க வல்லது. பிறகு அந்த ஜுவாலாமுகி இமய மன்னனான பர்வதராஜனுக்கும் அவனுடைய மனைவியான மேனை என்பவளுக்கும் புத்திரியாக அவதரித்தாள். அந்த ஜுவாலாமுகியே பர்வதத்தில் அவதரித்த காரணத்தால் பார்வதி என்னும் பெயரை பெற்றாள். அவள் சிவபெருமானை விரும்பி வழிபட்டு நன்றாக பூஜை செய்து அவரையே தன் நாயகனாக அடைந்து தன்னை அண்டிய அனைவருக்கும் விருப்பங்கள் அனைத்தையும் வழங்குகிறாள். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை சொல்லிவிட்டேன். இந்த சரித்திரத்தை கேட்பவர்களுடைய சகல பாபங்களும் நீங்கும் என்றார். அப்போது நைமிசாரண்ய வாசிகளான முனிவர்கள் அவரை நோக்கி, சூதமா முனிவரே, சிவ சரிதத்தை கேட்க நாங்கள் மிகவும் ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம். சிவபெருமானை எப்படி பூஜிக்க வேண்டும்? முற்காலத்தில் அம்முறைப்படி பூஜித்தவர்கள் யார்? அப்பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் யாருக்கு பிரசன்னராகி என்னென்ன பலன்களை கொடுத்தார்? பார்வதி தேவியார் செய்த தவம், அவரது திருமணம், திரிபுராசுரவதம், ஜோதிர்லிங்கத்தின் உற்பத்தி, ஜோதிர்லிங்கங்கள் எத்தனை விதம், அவற்றை தரிசிப்பதால் ஏற்படும் பலன்கள், 4 வர்ணதாரர்கள் எப்படி சிவபூஜை செய்ய வேண்டும் என்பனவற்றையெல்லாம் எவ்வாறு உங்கள் குருவான வியாச மகரிஷியிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டீர்களோ அவ்வாறே விளக்கமாக எங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்றார். சூதமா முனிவர் முறையாக பதில் சொல்லத் துவங்கினார். ஞான சீலர்களே, நீங்கள் கேட்ட விஷயங்களை முன்பு ஒரு முறை சனத்குமாரரிடம் வியாச முனிவர் கேட்டிருக்கிறார். உபமன்யு முனிவரும் கேட்டிருக்கிறார். பிறகு வியாச முனிவர் சனத்குமாரரிடம் சிவபூஜை விதிமுறைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு உலக நன்மைக்காக எனக்கு சொன்னார். முனிவர்களே, எந்த விஷயமானது ஸ்ரீ கிருஷ்ணனால் மகாத்மாவான உபமன்யு முனிவரிடம் கேட்கப்பட்டதோ அதை சொல்கிறேன். அதை சுருக்கமாக என் புத்திக்கு எட்டிய வரையிலும் சொல்கிறேன். இதை விரிவாக சொல்ல வேண்டுமானால் பல ஆண்டுகள் ஆகும். ஆகவே சுருங்கச் சொல்கிறேன், கேளுங்கள் என்றார். சுகம் பெற விரும்புகிறவன் அவனது சர்வ இஷ்டங்களும் கைகூடி வருவதற்காக அனாதியான
சிவரூபத்தை மிகவும் பக்தியோடு பூஜிக்க வேண்டும். ஒருவன் சிவபெருமானை எத்தனை காலம் பூஜை செய்யவில்லையோ அவனுக்கு அத்தனை காலமும் தரித்திரம், ரோகம், துக்கம், சத்ருபயம் முதலிய 4 வகையான பாபங்கள் சூழ்ந்து கொண்டு மிகவும் தொல்லைப்படுத்தும். சிவபகவானை பூஜித்த உடனேயே எல்லாவிதமான துன்பங்களும் மறைந்து போகும். சுகத்திற்காகவும் சந்ததிக்காகவும் கிடைத்தற்கரிய மனித பிறவியை அடைந்தவன் மகாதேவனை பூஜிக்க வேண்டும். பூதேவர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர் ஆகிய 4 வருணத்தார்களும் சாஸ்திரப்படி முறையாக பிராஹமம், அதாவது சூரிய உதயத்திற்கு முன் 5 நாழிகை நேரம் முகூர்த்தத்தில் எழுந்து, மேகவர்ணரே, 4 திருக்கைகளை உடையவரே, பக்தர்களின் பயத்தை போக்குபவரே, உம் அழகான உருவம் என் மனதில் எப்பொழுதும் வாசம் புரிய வேண்டும் என்று விஷ்ணுவையாவது குருவையாவது ஸ்தோத்திரம் செய்த பிறகு தீர்த்தங்களை ஸ்மரணை செய்து எழுந்து தென் திசையில் ஓர் ஏகாந்தமான இடத்தில் மலஜலம் கழித்துவிட்டு சுத்தமான மண்ணை பிராமணன் 5 தடவையும், சத்திரியன் 4 தடவையும், வைஷ்யன் 3 தடவையும், சூத்திரன் 2 தடவையும் கிரமமாக எடுத்து கை கால்களை அலம்பிக்கொள்ள வேண்டும். இந்த மிருத்கிரகண சௌசாதி விஷயங்களில் 4வது வர்ணத்தாரைப் போல பெண்களும் செய்ய வேண்டும். பிறகு வேதியன் 12 அங்குல அளவும், சத்திரியன் 11 அங்குல அளவும், வைஷ்யன் 10 அங்குல அளவும், சூத்திரன் 9 அங்குல அளவும் கொண்ட பற்குச்சிகளால் ஸ்மிருதிகளில் சொல்லியபடி கைக்கொண்டு கால தோஷத்தை விசாரித்து பல் துலக்கி தீர்த்தங்களில் எந்தெந்த குலத்தினருக்கு எப்படி எப்படி ஸ்நானம் செய்ய வகுத்திருக்கிறதோ அவ்வாறே தேச காலங்களுக்கு மாறுபாடில்லாமல், அதாவது ரிக்வேத மந்திரங்களுடன் நீராடி சூரிய உதயத்திற்கு 3 நாழிகைக்கு முன்பே செய்ய வேண்டும். ஸ்நானம் செய்த இடத்தில் முதலில் ஆசமன்யம் செய்துவிட்டு தூய ஆடை உடுத்தி ஜன நடமாட்டமில்லாத இடத்தில் சந்தியாவந்தனம் முதலானவற்றை அந்தந்த ஜாதியாருக்கு விதித்துள்ளபடி செய்து பிறகு பூஜையை துவங்க வேண்டும்.